ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரியின் அதிரடி நடவடிக்கை. தெலுங்கானாவில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய எடுத்த இந்த நடவடிக்கை, இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மேலும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இது குறித்தான மிக முக்கிய காணொலியாக இந்த காணொலி இருக்கப் போகின்றது. நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். தெலுங்கானா மாநிலம் மால்கஜிரி காவல் ஆணையராக ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் பணிபுரியும் ஐபிஎஸ் அதிகாரி சுமதி பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக மேற்கொண்ட அதிரடி மப்டி சாதாரண உடையில் நடவடிக்கைதான் பெரும் கவனத்தை தற்பொழுது ஈர்த்திருக்கின்றது. இந்த விவகாரத்தின் முக்கிய விவரங்கள் என்னவென்றால், மே 5, 2026 நள்ளிரவு 12 மணியளவில் ஐபிஎஸ் சுமதி சாதாரண உடையில் ஹைதராபாத்தில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் தனியாக நின்றுள்ளார். இரவில் பெண்கள் பாதுகாப்பு நிலை மற்றும் பொது இடங்களில் நடக்கும் அத்துமீறல்களை கண்காணிப்பதே இதன் முழு நோக்கமாக கருதப்படுகின்றது. வெறும் 3 மணி நேரத்திற்குள் சுமார் 40 ஆண்கள் இவரை தவறாக அணுகியதாகவோ அல்லது சந்தேகத்திற்கிடமாக நடந்து கொண்டதாகவோ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் ஐதராபாத்தில் நள்ளிரவில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த அதிரடி சோதனை மூலம் பொது இடங்களில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் காவல்துறை கண்காணிப்பு அவசியம் என்பதை வலியுறுத்துகின்றது. இந்த சம்பவம் ஐபிஎஸ் அதிகாரி பி சுமதி மேற்கொண்ட இந்த அதிரடி மப்டி சோதனையின் மூலம் அவர் சமூகத்திற்கும் தற்போதைய கட்டமைப்புக்கும் பல முக்கிய செய்திகளை அழுத்தமாக தெரிவித்திருக்கின்றார். நள்ளிரவில் ஒரு பெண் பொது இடத்தில் தனியாக நின்றால் அவள் தவறானவள் என்றோ அல்லது அவளை யார் வேண்டுமானாலும் அணுகலாம் என்றோ அர்த்தமல்ல. பெண்கள் எப்போது வேண்டுமானாலும் சுதந்திரமாக நடமாடும் உரிமை கொண்டவர்கள் என்பதை சமூகத்திற்கு அவர் உணர்த்தியிருக்கின்றார். பிடிபட்டவர்கள் அனைவரும் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் அல்ல, மாறாக படித்த கல்லூரி மாணவர்கள் மற்றும் கார்ப்பரேட் ஊழியர்கள் ஆவார்கள். சாதாரண ஆண்களின் மனதிலேயே பெண்கள் பற்றிய தவறான கண்ணோட்டம் ஆழமாக பதிந்துள்ளது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளார். இந்த சம்பவத்தின் மூலம் தன்னை விட விழிப்புணர்வே முக்கியம். பிடிபட்டவர்களுக்கு உடனடியாக சிறை தண்டனை வழங்காமல் அவர்களது பெற்றோர்களை வரவழைத்து அவர்கள் முன்னிலையில் குடும்ப கவுன்சிலிங் வழங்கியுள்ளார். இதன் மூலம் தவறான வளர்ப்பு மற்றும் ஒழுங்கின்மையை அவர்கள் குடும்பங்களுக்கு நேரடியாக உணர்த்தியும் இருக்கின்றார். இந்த சம்பவத்தின் மூலம், இந்த சோதனையின் மூலம் அந்த குறிப்பிட்ட தில் சுக் நகர் பகுதியில் முறையான சிசிடிவி கேமராக்கள் மற்றும் இரவு நேர பாதுகாப்பு இல்லாத நூற்றுக்கணக்கான தனியார் விடுதிகள் இயங்கி வருவது கண்டறியப்பட்டது. காவல்துறை மற்றும் விடுதி நிர்வாகங்கள் தங்களின் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று செய்தியும் அவர் விடுத்திருக்கின்றார். மேலும் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் பெண்கள் பாதுகாப்பை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் உறுதிப்படுத்தக்கூடிய சம்பவங்களாக இருக்கின்றன. இதை போன்று பல சம்பவங்கள் இந்தியா முழுவதும் நடந்தால் நிச்சயமாக பெண்கள் பாதுகாப்பில் நம்பர் 1 நாடாக நமது இந்தியா மாறும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஐபிஎஸ் சுமதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும். இதுபோன்று பல நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட வேண்டும். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்ற வேண்டும் என்பதுதான் நமது காணொளியின் மிக முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இதை போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக மாறும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொளி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.